அரபி டாக்ஸ் நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வணக்கங்கள். காலையிலேருந்து நான் வீட்டில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஓட்டர் ஐடிலாம் மாற்றுறாங்களாம். புதிய வாக்காளர் அடையாள அட்டை வரப்போகுதான். அதுக்கான ஃபார்ம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏரியா வைஸாக. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையிலேருந்து நான் அவைலபிளாக இல்லை, அதனால் வீடியோ போடலை அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கணும். இன்னொன்று உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ நிறைய போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுனால மீண்டும் புதிய வாக்காளர் அடையாள அட்டை விநியோகம் பண்ணுறதாக சொன்னாங்க. உண்மையாலுமே ரீசன் அதானான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு. அதனால் காலையில் இருந்து போயிட்டு எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து, ஃபோட்டோ வேறு எந்த இல்லை. ஸோ போய் ஃபோட்டோ எடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தாங்க வந்தேன். இப்போ தான் எல்லா ப்ரோமோவையும் பார்த்தேன். 3 ப்ரோமோ போட்டிருக்காங்க. எனக்கு 3 ப்ரோமோ பார்த்து காண்டாக தான் இருக்குது. ஏன்னா நேற்றுலேருந்து இல்லை, இது வெள்ளிக்கிழமை ஷூட் பண்ணாங்களா, வெள்ளிக்கிழமையில் இருந்து ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. சாண்ட்ராவுடைய அந்த குறும்படம் அதை போட்டு 5 நிமிஷம் தொடர்ச்சியாக மக்கள் கிளாப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு ஹைப்பாக அது இருந்துச்சு. அப்படியே அந்த இடமே அதிர்ச்சி அப்படிலாம் பயங்கர பில்டப் போட்டுட்ருக்காங்க. நானும் 3 ப்ரோமோவில் ஒரு ப்ரோமோலையாச்சும் அது போடுவான்னு பார்க்குற ஒன்றத்தையும் காணும். என்னடா ப்ரோமோ இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்றதுனால அதை ப்ரோமோவில் காட்டாமல் எபிசோடில் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? இன்றைக்கான முதல் ப்ரோமோ பார்த்து இப்போ ப்ரோமோ நடந்த விஷயங்களை பற்றி வெளியில் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஸ்பேஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அமித் பார்கவ் அவர்களுக்கு ஒரு ரோஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த ரோஸ்ட் எதை நோக்கின ரோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்குறாரு. மேபி இந்த கேள்வியை தொடர்ச்சியாக வைத்து தான் சாண்ட்ராவுடைய குறும்படம் போடணும்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ வேலை செஞ்சால் நான் அதுக்கான கிரெடிட் எனக்கு வரல, இன்னொருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கிரெடிட் ஸ்டீலர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. இது வியானாக்கான ஒரு கேள்வி தான். வியானா பேரை நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எபிசோடில் பார்க்கலாம். வியானாவுக்கு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கான ரோஸ்டிங் இருக்குதாமா. எல்லாமே நம்ம பொறுமையாக பார்ப்போம். அப்போது எஃப்ஜே அவர்கள் எந்திரிச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி கார்னிவல், அது ஏற்கனவே ஒரு பிரச்சனையாச்சு அமித்துக்கும் எஃப்ஜேவுக்கும். கார்னிவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுக்கான ஐடியாவே நான் தான் கொடுத்தேன், நாங்கள் தான் சேர்ந்து பண்ணோம். ஆனால் அதை அமித் அவர்கள் சொல்லாமல் மறைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அமித் அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, வந்த கெஸ்ட்டு இவரை பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பீட் பாக்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்த கெஸ்ட்டே சொன்னாங்க. யார் சொன்னா அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்குறாரு. தீபக் சார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்ல, தீபக் அவர்களை கேட்கலாமா, அவரை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, எஃப்ஜே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னாங்களாம், அதை பண்ண வேணான்னு சொன்னது அமித் அவர்கள் தான். இது கார்னிவலில் தொடங்கி எதுக்காக இந்த விஷயங்களில் போச்சு அப்படின்றது தெரில. கார்னிவல் பற்றி ஏன் பேசலை, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அமித் நான் மறந்துட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வேடிக்கையாக இருந்துச்சு. அது எப்படி ஒருத்தர் ஐடியா கொடுத்தா அந்த ஐடியாவை நீங்கள் செஞ்சு அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் வரும் பொழுது அதை மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சீரியஸாக அது பொய் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே இப்போ கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு இல்லையா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா சம்பவம் அப்படின்னு பார்த்தா, தீபக் அண்ட் மஞ்சரி 2 பேருமே அமித் அவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அந்த கெஸ்ட்டு வந்த சமயத்தில். அப்போ தீபக் சொல்லுவார், மஞ்சரி சொல்லுவாங்க, இவர் பீட் பாக்ஸிங் பண்ணுவாருன்றது எங்களுக்கு தெரியுது, நிறையா அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, பீட் பாக்ஸிங்கை குறைச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம தீபக் அவர்கள் சொல்லியிருப்பார். பீட் பாக்ஸிங் அப்படின்றத பேர் மென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உண்மையாகவே தீபக் அவர்கள் சொன்னார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட சொல்லலை, தனிப்பட்ட முறையில் தீபக் அண்ணன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறான். அப்போ சேதுபதி எது சம்மந்தமே இல்லாமல் தீபக்கை கூப்பிடுறாரு. தீபக் அவர்கள் அங்கே போய் என்ன பேசுனாங்க அப்படின்றது அங்கே கலந்துக்கிட்ட ஆட்கள் சொல்லியிருந்தாங்க. தீபக் போயிட்டு அங்கே என்ன ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. அதை
அதன் தொடர்ச்சியாகத்தான் அமித் அவர்களுக்கு ரோஸ்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையிலுமே நடந்த விஷயம் அதுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தீபக் சொல்லியிருக்கார், பர்ஃபார்மன்ஸை குறைக்க சொல்லுங்கள், பீட் பாக்ஸிங்கை குறைக்க சொல்லுங்கன்னு பேரை பயன்படுத்தாமல் அவர் பீட் பாக்ஸிங்கை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அதை நம்மளால் போட முடியாது. போட்டோம்னா ஃபேஸ்புக்கில் காப்பிரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. சின்னதாக ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் வீடியோ போட்டால் கூட காப்பிரைட்ஸ் வந்துடுது. அண்ட் நான் இன்னொரு விஷயம் கேட்கணும், யாருக்காச்சும் ஃபேஸ்புக் பேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தா, அதாவது மானிட்டைசேஷன், ஏர்னிங்ஸ் பற்றி அந்த சம்பந்தமான விஷயங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பேஜ் வந்து மானிட்டைஸ் ஆகிருக்கு, பட் ரெவன்யூ ரொம்ப 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 கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரில. எனக்கு யூடியூப் பற்றி நமக்கு தெரியும், எஃபி பற்றி எனக்கு தெரில. ஸோ எஃபி பற்றி தெரிஞ்ச ஆட்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு இல்லையா, இன்ஸ்டாக்கு கொஞ்சம் வாங்க, எனக்கு அதை பற்றின கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லி எதுக்காக தீபக் அவர்கள் பொய் சொல்லணும். இப்போ தீபக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எனக்கு இதை பார்க்கும்பொழுது 2 விஷயம் தோணுது. ஒன்று, எஃப்ஜே அவர்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்கறதுக்கான ஒரு செயலாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு போன கண்டஸ்டண்ட்டை வர வச்சு, வீக்கெண்ட் எபிசோடுக்கு வர வச்சு அதை ஸ்டேஜில் வந்து கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு இது ஒரு மேட்ரா? இது ஒரு சப்ப மேட்ரு. இதை போயிட்டு நீங்கள் வந்து உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு போலீஸ் மாதிரியும், அக்யூஸ்ட் வந்து அமித் மாதிரியும், விக்டிம் வந்து எஃப்ஜே மாதிரியும் சாட்சி சொல்கிறதுக்கு தீபக் வந்திருக்கார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடக்குதுங்க. இப்போ போராட்டம்லாம் அங்கே நடக்க போகுது, அதை பற்றி நம்ம பேசுவோம். சரிங்களா? பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஈவிபியில் போராட்டம் நடக்க போகுது. அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்றதை நம்ம பேசுவோம். ஸோ அமித் அவர்கள், இது இன்னொரு விஷயம். ஒன்று வந்து எஃப்ஜேக்கான ஒரு ஹைப்பாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அமித் பார்கவ் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு சிம்பத்தி வரணும். என்ன சேதுபதி வந்து இப்படி போய் சொல்கிறாரு? ஏன்னா அமித்தோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. அடுத்த வாரம் போனால் கூட போயிடுவார். நாமினேஷனுக்குள்ளே வந்தால் அவருக்கு வந்து ஓட்டே விடாது. ஏன்னா வந்த வயல்காட்டிலேயே ரொம்ப 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 மொக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அமித் பார்கவ் மட்டும்தான். ரொம்ப நல்லவர் மாதிரியும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பேசுனதுக்கும் அவர் செய்கிறதுக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. இப்போ திவ்யாவாச்சும் சண்டை போடுறாங்க, டிக்னிட்டி இல்லாமல் பேசுகிறாங்க, டெக்கோரம் இல்லாமல் பேசுகிறாங்கனாலும் ஓரளவுக்கு வந்து அது என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஆனால் அமித் அவர்கள் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து மூலையில் உட்காந்து பேசுறது, பாட்டு பாடுறது, பார்வதி கிட்ட போயிட்டு கிரெடிட் கேட்குறது, ஏன் என் பேரை சொல்லலைன்னு கேட்குறது, யாரெல்லாம் இந்த ஷோவில் வல்கராக இருந்தாங்களோ, யாரெல்லாம் இவங்களாலலாம் என் குழந்தை வந்து சேனல் பார்க்க முடியல அப்படின்னு யார் மேலாம் அவங்க குற்றச்சாட்டு வச்சாரோ அவங்க கூட இப்போ க்ளோஸாக பழகிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு தீபக் கிட்டையும் பார்வதி கிட்டையும். இது அவருடைய இந்த கேமுக்கு நல்லதே கிடையாது. அதனால் அடுத்த வாரம் அவர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மேபி வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக, என்னப்பா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, பாவம் அந்த மனுஷன், தீபக் என்ன சொல்லிட்டு சொல்லலைன்றாரு, எல்லாம் பார்க்குற மக்களுக்கு என்ன ஆகும்? அமித் மேலே கொஞ்சம் கரிசனை, ஒரு சிம்பத்தி, பரவாயில்ல மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்காரே, ரொம்ப பாவமாக இருக்காரே, அவர் கொஞ்சம் நம்ம ஓட்டை போடுவோம் அப்படின்னு நினச்சாலும் நினைக்கலாம். என்ன கேட்டால் இந்த 3 ப்ரோமோவுமே மொக்கை ப்ரோமோ, அறுத மொக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, நம்ம அடுத்த ப்ரோமோவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இந்த ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.